இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்த கூட்டாட்சி அல்ல என்கிறார். ஆகவே தமிழ் மாநிலம் உள்ளிட்ட எந்த மாநிலத்திற்கும் எதையும் சொல்வதற்கு உரிமை இல்லை என்று மறுக்கிறார். இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 35 வெள்ளைக்காரன் போட்டது. வெள்ளைக்காரன் கொடுத்த நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல்ல. அதில் கூட கூட்டரசு என்ற சொல் வந்திருக்கிறது. ஆனால் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டரசு என்ற சொல் வரவிடாமல் பார்த்துக் கொண்டார்கள். இந்தியாவிலேயே இன்னர்லைன் பர்மிட்டோட இயங்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறதா இல்லையா? மிசோரம் இருக்குல்ல, நாகாலாந்து இருக்குல்ல, அருணாச்சல பிரதேசம் இருக்குல்ல. ஒவ்வொரு மாநிலங்களாக இந்திய அரசு வழங்கக்கூடிய, இந்திய அரசுடைய உள்துறை வழங்கக்கூடிய அந்த உள் அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டுதான் நாகாலாந்துக்குள் போக முடியும், அருணாச்சல பிரதேசத்துக்குள் போக முடியும். அப்படி இருக்கிற போது இங்க உள்ள மலையாளி இங்க வருகிற போது இன்னர்லைன் பர்மிட்டோட தான் வர வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளால் இந்த தமிழ் தேசியம் என்ற அந்த கருத்தாக்கத்தை சின்னதாய் அரங்குகளுக்கு பேசப்பட்டு அதற்கு அடுத்து பொதுக்கூட்டங்களாகி அதற்கடுத்து மாநாடுகள் என்று வளர்ந்து இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற பெயரில் உருவாகி ஆரியத்தையும் திராவிடத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. வயதுக்கு வந்தோர் வாக்களித்து அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வைத்துத்தான் இந்திய அரசமைப்பு அவை உருவாக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு தேசிய இனங்களுடைய உரிமைகளை நசுக்குகிற ஒரு சூழ்ச்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இந்த கூட்டத்தின் தலைவர், இது கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்பினுடைய ஆளுநர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா தமிழர் முன்னேற்ற பொதுச் செயலாளர் இதய சரவணன்லாம் நாங்கள் இதுவரைக்கும் கேட்டதில்ல. 1 மணி நேரத்துக்கு குறையாம பேசிட்டு இருப்பாரு, 1 நிமிடத்துக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டாரு. நானும் சுருக்கமா பேசுறேன். அதான் மே 10 தஞ்சாவூர்ல இந்தியாவை முழு கூட்டரசாக மாற்ற என்று சிறப்பு மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை விலக்கி அங்கங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக 1990 பிப்ரவரி 25ஆம் நாள் சென்னை பெரியார் திடலில் தமிழ் தேச தன்னுரிமை மாநாடு என்ற மாநாட்டை நடத்தினோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிற உரிமைகளை எல்லாம் எப்படி மீட்க வேண்டும் என்று 16 தீர்மானங்கள் நிறைவேற்றி முன்மொழிந்தோம். அதுல முதன்மை தீர்மானமாக தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பிரிந்து போக வேண்டும், அது இந்த இனத்தினுடைய பிறப்புரிமை என்ற முதன்மை தீர்மானத்தை தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் முன்மொழிந்தார். அதற்காக தமிழ்நாட்டில் 1947க்கு பிறகு பிரிவினைவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வழக்கு நடந்தது. 2001 தீர்ப்பு வந்தது. தமிழ் தேசியம் என்று பேசலாம், ஆனால் அதற்காக வன்முறை கூடாது என்று. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக அந்த தீர்ப்பை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளால் இந்த தமிழ் தேசியம் என்ற அந்த கருத்தாக்கத்தை சின்னதாய் அரங்குகளுக்கு பேசப்பட்டு அதற்கு அடுத்து பொதுக்கூட்டங்களாகி அதற்கடுத்து மாநாடுகள் என்று வளர்ந்து இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற பெயரில் உருவாகி ஆரியத்தையும் திராவிடத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த தமிழ் தேசியம் என்ற அந்த கருத்தை வளர்த்தெடுத்தவர்கள் எங்கள் ஐயா தலைவர் மணியரசன் அவர்கள், பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள். இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் தேசிய இனங்களினுடைய சிறை கூடம் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் குற்றம் சாட்டுகிறது. இந்தியாவை இயக்குகிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை உருவாக்குகிற அவைக்கு பெயர் அரசமைப்பு அவை அல்லது அரசியல் நிர்ணய சபை என்று சொல்வார்கள். இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வரைவு குழுவுடைய தலைவராக டாக்டர் அம்பேத்கர், மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரம் வேண்டும் என்று பரிந்துரைக்கினுடைய குழுவினுடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல், மத்திய அரசாங்கத்திற்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் என்று பரிந்துரைக்கிற குழுவினுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. இவர்களெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் தான். ஆனால் தேசிய இனங்களுடைய அந்த உரிமையை பறித்த சூழ்ச்சிக்காரர்கள் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கோபத்தில் சொல்லல. ஒவ்வொரு அரசமைப்பு சட்ட அந்த பிரிவுகள் ஒவ்வொன்றும் வருகிற போது தேசிய இனங்களுக்கு ஆதரவாக
ஏதாவது ஒரு குரல் எழுந்தது என்று சொன்னால் உலகம் முழுக்க எழுந்தது என்று இந்த அரசமைப்பு சட்டத்தில் இப்படி இருக்கிறது, கூட்டரசாக அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே அரசமைப்பு அவையில் உறுப்பினர்கள் பேசுகிற போது அந்த பேச்சையெல்லாம் இந்திக்காரர்கள், குறிப்பாக ஜவஹர்லால் நேரு குறுக்கிட்டு அதை தடுத்திருக்கிறார், மடைமாற்றிருக்கிறார். இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த அரசமைப்பு சட்டம் 35 வெள்ளைக்காரன் போட்டது. வெள்ளைக்காரன் கொடுத்த நமக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் முதல்ல. அதில் கூட கூட்டரசு என்ற சொல் வந்திருக்கிறது. ஆனால் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டரசு என்ற சொல் வரவிடாமல் பார்த்துக் கொண்டார்கள். இந்த கூட்டரசு என்ற சொல் வந்துவிட்டால் எதிர்காலத்தில் பின்விளைவுகள் வரும் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த வார்த்தையை மறுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விவாதத்தின் போதும் ஒவ்வொரு சிறு அளவிலான முன்னேற்றம் கூட தேசிய இனங்களுக்கு சாதகமாக வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அதாவது சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற மூல முழக்கத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய இனங்களும் ஒன்று சேர்ந்துதான் வெள்ளைக்காரனை வெளியேற்றணும். வெளியேற்றிய பிறகுதானே அரசமைப்பு அவை உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். வெளியேற்ற பிறகு சுதந்திரம் பெற்ற வயதுக்கு வந்தவர்கள் வாக்களித்துத்தான் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அரசமைப்பு அவையை உருவாக்கியிருக்க வேண்டும். ஆனால் 1946 இந்திய அரசமைப்பு அவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் அப்படி அல்ல. ஆனால் இங்கே காங்கிரஸ் கட்சி கூட 1940 வரைக்கும் ஜனநாயக வழி என்று எல்லாருமே சொல்லுவாங்க. 39 காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தில் ஜனநாயகத்திற்கான ஒரே வழி சுதந்திர இந்தியாவின் வயதுக்கு வந்தோர் வாக்களித்துத்தான் அதன் மூலமாக ஒரு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்துத்தான் நாங்கள் அரசமைப்பு அவையை உருவாக்குவோம் என்று காங்கிரஸ் காரிய கமிட்டி 40 சொல்கிறார்கள். 11/10/39 காந்தியடிகள் கூட ஒரே வழி, தலைப்பு ஒரே வழி, ஹரிஜன் பத்திரிகையில ஒரே வழி, விடுதலை அடைந்ததற்கு பிறகு வயதுக்கு வந்தோர் வாக்களித்து அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வைத்துத்தான் இந்திய அரசமைப்பு அவை உருவாக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு தேசிய இனங்களுடைய உரிமைகளை நசுக்குகிற ஒரு சூழ்ச்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி இப்போ குடைச்சல் கொடுக்குறாருல, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கல. ஆனாலும் அவர் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் எப்படி, ஆளுநர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு விவாதம் வருகிறது. ஒற்றை சாளர முறையில் மாநில வாக்காளர்களால் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு இல்ல அப்படி வேண்டாம், மாநில சட்டமன்றங்கள்ல 4 பேர் தேர்ந்தெடுப்போம், அந்த 4 பேர்ல ஒருத்தரை குடியரசுத் தலைவர் ஆளுநரை பரிந்துரைக்கட்டும் அப்படின்னு ஒரு கருத்து வருது. அதுக்கடுத்து ஒரு கருத்து வருது, மாநில வாக்காளர்களாலேயே ஆளுநரையும் தேர்ந்தெடுப்போம், முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி மாநில வாக்காளர்களாலேயே மாநில ஆளுநர் தேர்ந்தெடுப்போம், அதையும் மறுக்கிறாங்க. கடைசியாக ஜவஹர்லால் நேரு ஒரு திருத்தம் கொண்டு வர்றார். நேரடியாக குடியரசுத் தலைவர் ஒருத்தர் நியமிக்கிறார். அவருக்கு எந்த தேர்வு முறையும் வேண்டியதில்லை. அவர் யாரை சொல்லுவாரோ அவரை நாம் தேர்ந்தெடுப்போம். இப்படி மாநில வாக்காளர்களாலேயே தேர்ந்தெடுப்போம் என்று சொல்பவர்கள்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்தவர்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி, முன்னாள் ஆளுநர் ஸ்ரீபிரகாசா, கைலாசநாத கட்ஜு, இவர்களெல்லாம் மிகப்பெரிய அரசமைப்பு அவைக்கு கருத்து சொன்ன ஜாம்பவான்கள். அவர்களெல்லாம் மாநில வாக்காளர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனா ஜவஹர்லால் நேரு கடைசியாக வந்து இல்ல, நேரடியாக அவர் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்றாங்க. இவ்வளவு சிக்கல்களுக்கும் நமக்கு ஆதரவாக யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் யோசிப்போம்ல. இப்போ இந்த சமூகத்திற்கு, இந்திய சமூகத்திற்கு பிராமணியம் சமூக கட்டமைப்பு எப்படி இயங்குகிறது என்ற அந்த கருத்தை தத்துவமாக எடுத்து சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். சாதியை ஒழிக்க வழி என்ற அந்த நூல் மிக மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த உயர்வுக்காக, அவங்க உரிமைக்காக போராடுகிற அந்த ஊக்கத்தை கொடுக்கிற அந்த புத்தகம். தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக இன்றைக்கு தொழிலாளர்கள் உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு இந்த உரிமைகள் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி சட்டத்தில் இடம்பெற வைத்தவர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் கூட
இந்த தேசிய இனங்கள் உரிமைகள் என்று விவாதம் வருகிற போது இந்திக்காரர்களுக்கு ஆதரவாகவே இருந்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்த கூட்டாட்சி அல்ல என்கிறார். ஆகவே தமிழ் மாநிலம் உள்ளிட்ட எந்த மாநிலத்திற்கும் எதையும் சொல்வதற்கு உரிமை இல்லை என்று மறுக்கிறார். நாமெல்லாம் கூட்டாட்சியில் ஒரு ஒப்பந்தமா சேரல, ஆகவே இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய அந்த தேசிய இன பார்வை கண்ணை மறைச்சிருக்கு. ஒரு நிர்வாக மண்டலங்களாக மாநிலங்களை பிரித்திருக்கிறோம், இவ்வளவுதாங்கிறார். நிர்வாக மண்டலம். இன்னும் சொல்ல போனா இந்திய மக்கள் ஒரே மூலத்தில் இருந்து வந்து பல ஆட்சி பரப்புகளாக பிரிந்திருக்கிறார் என்று சொல்றாரு. ஒரே மூலத்தில் இருந்துனா எந்த மூலம் சொல்லணும்ல, எந்த மூலத்தில் இருந்து வந்தவர் என்று பல ஆட்சி பரப்ப. அப்படி ஒரு தமிழ்நாடுங்கிறது ஒரு தேசிய இனம், அதற்குரிய ஒரு தாயகம், அதற்குரிய ஒரு மொழி, அதற்குரிய ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு நிலப்பரப்பு, இதெல்லாம் இல்லை. ஒரு மூலத்திலிருந்து ஒரே வரையில சொல்லிட்டு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று மறுக்கிற அந்த வேலையை அம்பேத்கரும் சேர்ந்து செய்திருக்கிறார். புரியவே இல்லை. இவ்வளவு உரிமைகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை சொல்வதற்கு அந்த இடத்தில் நான் பங்காற்றினேன் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் கூட தேசிய இன இந்த ஒற்றை ஆட்சி என்ற சொல் வருகிற போது மறுக்கிறார், கூட்டரசு என்று சொல் வருகிற போது மறுக்கிறார். ஓரளவிற்கு அரசமைப்பு சபை அந்த உறுப்பினர்களால் ஓரளவிற்கு இந்த கூட்டரசு என்ற சொல்லை பயன்படுத்தலாம் என்று மற்றவர்களெல்லாம் நினைக்கிற போது அந்த சொல்லால் பின்னுளைவு வந்துவிடும் என்று சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். மற்ற நாடுகள்லாம் அப்படியா? 1789 அமெரிக்க அரசமைப்பு சட்டம் உருவாகி வெளிவருகிறது. அப்பொழுது அமெரிக்காவில் 13 நாடுகள் தான் ஒருங்கிணைந்திருந்தது. 1789 13 நாடுகள் தான். 17ஆம் நூற்றாண்டு, அதுக்கடுத்து 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, இன்றைக்கு 400 ஆண்டுகள் அங்கே கூட்டரசாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த அமெரிக்க ஐக்கிய கூட்டரசு நாடுகளுடைய எண்ணிக்கை 50. இந்த 400 ஆண்டுகளில் ஒரு நாடு கூட பிரிய வேண்டும் என்ற அந்த கொள்கையை சொல்லவில்லை. ஏன்? கூட்டரசாக அங்கே இயங்கு, உண்மையான கூட்டரசாக அங்கே இயங்கு கொண்டிருக்கிறது. இங்க அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனையோ பக்கம் இருக்குல்ல, அத்தனை பக்கம்லாம் இல்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மத்திய அரசுக்கு என்னென்ன ஒரு 4 பிரிவு, இப்ப கூடுதலாக ஒரு பிரிவு சேர்த்திருக்காங்க. நோட்டு அச்சடித்தல், நாணயம், போர் பிரகடனம் செய்தல், அயலுறவு கொள்கையை பேணுதல். இது இல்லாம ஒரு சில விதி விலக்காக வரிகளை விதிக்கிற உரிமைகள். இதை தாண்டி இதுதான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த பிரிவுகள். மத்திய அரசுக்கு என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு எஞ்சி இருக்கிற எல்லா அதிகாரமும், எல்லா பணிகளும், எஞ்சி இருக்கிற எல்லா அதிகாரமும் மாநிலங்களுக்கு தான் உண்டு. இவ்வளவுதான். இதை பின்பற்றித்தான் சுவிட்சர்லாந்து கூட்டரசாக இருக்கிறது, கனடா கூட்டரசாக இருக்கிறது, ரஷ்யா கூட்டரசாக இருக்கிறது, இப்படி ஜெர்மனி கூட்டரசாக இருக்கிறது. இப்படித்தான் உலக நாடுகள். இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவில் சோவியத் நாட்டிற்கு ஒரு குடியுரிமை உண்டு. எல்லா நாடுகளையும் இணைந்த அந்த சோவியத் ரஷ்யாவிற்கு ஒரு குடியுரிமை உண்டு. அவர் வாழக்கூடிய நாட்டில் இன்னொரு குடியுரிமை, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்பொழுது வெளியாரால் இந்த மண் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வெள்ளம் என வெளியார் வந்து புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். படிச்சுட்டு தெண்டச்சோர்னு நம்ம பிள்ளைங்க பேரோட தெரிகிற போது எல்லா வேலைகளிலும் வடநாட்டுக்காரன் வந்து நுழைகிறான். 6 லட்சம் வாக்காளர்கள், பீகார் வாக்காளர்கள் மட்டும் 6 லட்சம் வாக்காளர்கள் வந்து விட்டதாக இப்பொழுது இங்கே தமிழ்நாடு ஒரு ஒரு நெருப்பாய் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லா நாடுகளிலும் கூட்டரசாக இருக்கக்கூடிய நாடுகளில் இரட்டை குடியுரிமையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் இங்கே இன்னர் லைன் பர்மிட் வேண்டும் என்ற அந்த குரல் இப்பொழுதுதான் வருகிறது. என்னமோ இல்லாத ஒரு குரலா? கூட்டரசுங்கிறது மாற்ற முடியுமாங்கிற மலைப்பு இருக்கிறது. மாற்ற முடியும். இந்தியாவிலேயே இன்னர் லைன் பர்மிட்டோட இயங்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறதா இல்லையா? மிசோரம் இருக்குல்ல, நாகாலாந்து இருக்குல்ல, அருணாச்சல பிரதேசம் இருக்குல்ல. ஒவ்வொரு மாநிலங்களாக இந்திய அரசு வழங்கக்கூடிய, இந்திய அரசினுடைய உள்துறை வழங்கக்கூடிய அந்த உள் அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டுதான் நாகாலாந்துக்குள் போக முடியும், அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள போக முடியும். அப்படி இருக்கிற போது இங்கே உள்ள மலையாளிக்கு வருகிற போது இன்னர் லைன் பர்மிட்டோட தான் வர வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? உலகம் முழுவதும் விழித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் பல மாநிலங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களும் இப்பொழுது விழிக்க ஆரம்பித்திருக்கிறது.
இந்த மாதிரியான ஒரு போக்குகளை மாற்றிவிட வேண்டும் என்று இந்த கூட்டரசாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறோம். தலைவர் ஐயா மணியரசன் மே 10ஆம் தேதி நடந்த தஞ்சாவூர் மாநாட்டில் நாங்கள் உங்களுக்கு கூட்டரசாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறோம். அப்படி இல்லை என்றால் பிரிந்து போக தவிர வேற வழி இல்லை என்று சொன்னார். நாம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கூட்டரசாக மாற்ற முடியுமா? அந்த மயக்கம் தேவையில்லை, மாற்றுவோம். நமக்கு உறுதி தேவை. தொடர்ச்சியான அந்த செயல்பாடுகளும் அந்த உறுதியான அந்த நிலைப்பாடுகளும் கொண்டு தொடர்ந்து செயல்படுகிற போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.